தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பிரதமர் நரேந்திர மோடியிடம் பேசுவதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 4 முறை அழைத்ததாகவும் ஆனால் பிரதமர் பேச மறுத்துவிட்டதாகவும் ஜெர்மன் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. FAZ என்பது ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் நகரை தலைமையிடமாக கொண்டு வெளியாகும் நாளிதழாகும். அதில் அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகளுடன் இந்தியாவின் சமீபத்திய உறவுகள் குறித்த ஒரு கட்டுரை வெளியாகியுள்ளது. அந்த கட்டுரையில் இந்தியாவுக்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் வந்து 6 ஆண்டுகளாகிறது. அவர் இந்தியாவுக்கு வந்தபோது இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு எப்போதும் நிலைத்து நிற்கும் என்று உறுதியளித்தார். ஆனால் சில மாதங்களிலேயே இந்திய எல்லைப் பகுதிகளில் பிரச்சினை உருவானது. அதில் இரு தரப்பிலும் ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். இப்போது வரி விதிப்பு விவகாரத்தில் ட்ரம்புடன் ஏற்பட்ட பிரச்சனையும் அதே நிலையில் இருக்கிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு முன்னர் பேசிய ட்ரம்ப் பிரதமர் மோடியை நண்பர் என்றும் சிறந்த தலைவர் என்றும் குறிப்பிட்டார். ஆனால் அதிபரான பிறகு இந்திய விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் பொருளாதார கொள்கையில் மாற்றங்களை கொண்டுவர அமெரிக்கா வற்புறுத்துகிறது. மேலும் இந்திய பொருட்களுக்கு அதிக வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. ட்ரம்பின் வரி விதிப்பிற்கு கொள்கையானது மெக்சிகோ, கனடா ஆகிய நாடுகளிடம் எடுபட்டது. ஆனால் இந்திய பிரதமர் மோடியிடம் அது எடுபடவில்லை. மாறாக அமெரிக்காவை சார்ந்திருப்பதை குறைத்துக் கொள்ள இந்தியா விரும்புகிறது. சமீபத்தில் இந்தியா, சீனா ஆகிய நாடுகளுக்கு இடையே நடந்த பேச்சுவார்த்தையே இதற்கு உதாரணம். சீனாவை நிரந்தரமாக பகைத்து கொண்டு அமெரிக்காவிடம் அடிபணிய இந்தியா தயாராக இல்லை. சில நாட்களுக்கு முன்னர் பிரதமர் மோடியிடம் பேசுவதற்கு 4 முறை அதிபர் ட்ரம்ப் முயன்றார். ஆனால் மோடி பேச மறுத்துவிட்டார். முன்னர் இந்திய மக்களிடம் ட்ரம்புக்கு ஒரு நற்பெயர் இருந்தது. ஆனால் இப்போது அது 14% வரை குறைந்துள்ளது. அமெரிக்க பொருட்களை வாங்கும் இந்தியர்களின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது. ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது என்று FAZ நாளிதழ் வெளியிட்ட கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.